சங்கீதம் 125. ஆரோகண சங்கீதம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோடே போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. அல்லேலூயா. யாவரும் அமர்ந்து கொள்வோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கீதம் 125:1 கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பர்வதம் அப்படின்னாலே அது ஒரு அசைக்கப்படாத ஒரு ஸ்தலம். அல்லேலூயா. சீயோன் பர்வதம் அப்படிங்கிறது தேவன் வாசம் பண்ணுகிறதான அந்த மலையை குறிக்கும். அல்லேலூயா. அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? அசைக்கப்படாததாய் காணப்படும். அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க. பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போலவும் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருப்பார். இந்த அசைக்கப்படாத பர்வதம் மாதிரி இருக்கிற தேவ பிள்ளைகளை சுற்றி எருசலேமை சுற்றி பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போலவும் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றி இருப்பார். இந்த பர்வதங்கள் எப்படி அசையாமல் இருக்கோ அதே போல கர்த்தருடைய ஜனங்களை சுற்றிலும் தேவன் பாதுகாப்பாக இருப்பார் என்பதை இந்த சங்கீதம் குறிக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 31:19 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 31:19. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுக்கு பயந்தவர்களுக்கும் அவரை நம்புகிறவர்களுக்கும், மனுபுத்திரருக்கு முன்பாக தேவனை மாத்திரம் நம்புகிறவர்களுக்கும் தேவன் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் மிக பெரியது. அல்லேலூயா. அதை அளவிடவே முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. யோபுவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இந்த யோபு பக்தன் ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறார் பாருங்க. அவர் என்னை கொன்று போட்டால் கூட நான் யார் மேலே தான் நம்பிக்கையாக இருப்பேன்? கர்த்தர் மேலே தான் நம்பிக்கையாக இருப்பேன். எதனால் அவரால் இப்படி சொல்ல முடிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். அல்லேலூயா. இப்படியாக ஒரு மனுஷன் காணப்பட்டால்தான் தேவனுக்கு கொன்று போட்டாலும் என்ன செய்வேன்? அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன்னு சொல்ல முடியும். அல்லேலூயா. யோபு அப்படிப்பட்டதான ஒரு தேவனுக்கு பயந்த மனிதனாய் காணப்பட்டான். பொல்லாப்புக்கு விலகுகிறவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. பொல்லாப்புக்கு விலகுகிறவர்கள் தேவனுடைய பார்வையில் எப்போதும் அருமையாக கனம் பெற்றவர்களாய் காணப்படுவார்கள். அல்லேலூயா. இன்னொரு மனுஷனை பார்க்கலாம். வேதத்தில் அநேக மனுஷர்கள் தேவன் பேரில் நம்பிக்கையாக இருந்து அவருடைய நம்பிக்கையினால் நன்மைகளை பெற்றுக்கொண்டதை நம்ம பார்த்துருக்கோம். இதில் முக்கியமான ஒரு மனுஷனை மட்டும் பார்ப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 18. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. யாரு? 1வது வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியா ராஜா. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசேயாவின் 3ஆம் வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவான். அந்த எசேக்கியா ராஜா தான் தேவன் மேலே வைத்த நம்பிக்கையை போல
அவனுக்கு முன்னாடி இருந்த யூதா ராஜாக்கள் ஒருத்தரும் இல்லை, அவனுக்கு பின்னாடியும் யாரும் இல்லை. இவன் எதனால அப்படி தேவன் அப்படி சொன்னார் அப்படின்னா 4வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். அவன் தேவையில்லாத நம்பிக்கைகளை எல்லாம் உடைச்சு போட்டான். அல்லேலூயா. இந்த எசேக்கியா ராஜா தேவையில்லாத நம்பிக்கையில் கர்த்தரை விட்டு தேவையில்லாதவைகள் மேலே வைத்திருக்க நம்பிக்கைகளை எல்லாம் அவன் என்ன பண்ணான்? உடைத்து போட்டான். உடைத்து போட்டதுனால தான் தேவன் அப்படி சொன்னார். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. இவனுக்கு இதெல்லாம் பண்ணதுனால இவனுக்கு என்ன நன்மை ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். முதல்ல இருந்து வாசிக்கலாம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொன்னதுனே இவன் என்ன பண்றான்? 3வது வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தரலும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். 5ஆம் வசனம் வாசிக்கலாம். நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீது தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். பாருங்க, இந்த எசேக்கியா ராஜாவுக்கு உயிர் போகிற ஒரு காரியம், ஒரு வியாதி வந்தாலும் தேவன் என்ன பண்ணாரு? உடனே அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணோடனே அதுக்கு பதில் கொடுத்தார். அது மாத்திரமில்லை, அவருக்கு ஒரு 15 ஆண்டுகள் அவருடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். கர்த்தரை நம்புகிறவர்களை அவர் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார், ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த சிறு செய்தியை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். உங்கள் நம்பிக்கையும் கர்த்தர் மேலே வைக்க, தேவனை நோக்கி பார்க்க, எந்த விஷயத்தினாலும் சரி, ஒரு சின்ன விஷயத்தினாலும் சரி, பெரிய விஷயத்தினாலும் சரி, தேவனை நோக்கி பார்க்க தேவன் கிருபை செய்யட்டும். எங்களை மிகவும் நேசிக்கிற நல்ல தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, சோதரிக்கிறோம். எங்கள் தேசத்தின் ஜனங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா, அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட தேவன் உதவி செய்யுங்க. உங்களுடைய அனுக்கிரகம் ஆண்டவரே பிள்ளைகள் மேல் காணப்படட்டும் ஐயா. தேவையில்லாதவற்றின் மேல் நம்பிக்கை வைத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தங்களுடைய வாழ்க்கையை வீணாய் அழித்து கொள்ளாதபடிக்கு எங்கள் தேசத்தின் ஜனங்களை ரட்சிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். விக்கிரகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு உண்மையான தேவனை கண்டுகொள்ள தேவன் கிருபை செய்யுங்கப்பா. அப்பா, ரட்சிப்பை ஊற்றுங்க அப்பா. ஸ்தோத்திரம். எங்கள் சபைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபையின் ஊழியங்களை ஆசீர்வதிங்க, சபையை பெருக பண்ணுங்க. இந்த பகுதியில் இருக்கிற ஆத்துமாக்களை ஆண்டவரே தாங்க ஆண்டவரே. அநேக ஜனங்களை ரட்சித்து கொண்டு வாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆராதனையிலையும் தேவனுடைய பிரசன்னம் வல்லமையாய் காணப்படட்டும். ஊழியக்காரரை எடுத்து பயன்படுத்துங்க. சபை ஜனங்கள் எல்லாரையும் ஆண்டவரை ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க. எல்லா துதி கனமையும் எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.